பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓம் சைராம்ப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முக்கியமாக உங்கள்கிட்ட பேசியானப்பா ஒரு அதிசயம் ஒன்றுப்பா. இன்னைக்கு செஞ்ச பாபா செஞ்ச அருள் ஒரு அதிசயம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்ப்பா. அதுக்குதான்ப்பா ஃபோன் பண்ணேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அப்பா அப்பா, நீங்கள் எனக்கோசரம் தினமும் சாய்ராம்ஜி, எனக்கோசரம் நீங்கள் தினமும் விடாமல் 6 மாதமாக எனக்கோசரம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க. என்னுடைய கோரிக்கையெல்லாம் பாபாட்ட வைக்கிறீங்க. நான் இப்போ இருக்கிறது துபாயில். நான் யூடியூப் மூலிமா தான் உங்களை பிடிச்சேன். யூடியூப் மூலிமா தான் உங்களை பார்த்தேன். யூடியூப் மூலிமா தான் உங்கள்கிட்ட பேசினேன். வாட்ஸ்அப்பில் என்னுடைய கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் ஏற்று பாபா காலடியில் நீங்கள் எனக்கோசரம் தினமும் பூஜை பண்ணுறது என் காதால் கேட்டு கண்ணால் பார்த்தேன். யூடியூப் மூலிமாவே. அப்பா, நீங்கள் அங்கே பூஜை பண்ணது எனக்கு பாபா நேராக வந்து எனக்கு அருள் கொடுத்தாருப்பா. யாருமே முழு நம்பிக்கையோடு இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் எதை வேணாலும் வாங்கலாம். ஏன்னா நம்ம பாபாவோட தரிசனம் வாங்க முடியாதுப்பா. அது மனசு இருந்தால் தான்ப்பா நம்ம வாங்க முடியும். நம்ம வைக்கிற நம்பிக்கை தான்ப்பா அவர்கிட்ட வாங்க முடியும். 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம்ப்பா. கோயிலுக்கு போய் 4 மணி, அதாவது இங்குதி டைம் 4:15, ஊர் டைம் 5:45. பாபா நினச்சி பூ போட்டு ஒரு சாமி போட்டா அவருடைய போட்டா வரனால போகிறேன்ப்பா. அதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணம் வரலப்பா. அன்றைக்கி தான்ப்பா வாங்கணுங்கிற எண்ணம் வந்தது. அந்த சாமி போட்டோவை வாங்கி அவர் காலடியில் வச்சுட்டு பூ போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா. என்னை அறியாமல் கும்பிட்டு இருந்தேன். யாரும் இல்லை, நான் ஒரே ஆள் தான் பாருந்தேன். யாரும் கிடையாது. யாருன்னு தெரில. ஒரு மகான் வந்தார். நல்ல வெள்ளை சுடிதார் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தார். என்னை கூப்பிடல, பக்கத்தில் வந்து நின்னார். அவர் முகத்தை விட எனக்கு கண்ணில் சரியாக தெரியல. என் கண்ணுக்கு தெரியல. குங்குமத்தை எடுத்தார். நல்லா குங்குமம் வச்சுட்டாரு. ஒரு தேங்காய், நல்லா முத்தின தேங்காய். அங்கே யாருமே வாங்கிட்டு வரல. ஏன்னா தேங்காய் எங்கேருந்து கொண்டாந்தாங்க, எப்படி கொண்டாந்தாங்க, யார் கொண்டாந்தாங்கிறது தெரியாது. அந்த தேங்காயை ஒன்று எடுத்து சிகப்பு துணியில் வச்சு என் கையில் வச்சு என் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். ஆசீர்வாதம் பண்ணணும். நான் அடுத்த ஒரு 30 செகண்டு அவர் காலடியில் வச்சு கும்பிட்டு, பக்கத்தில் அம்மன் காலடியில் வச்சு கும்பிட்டு இந்தாண்ட திரும்பி பார்த்தேன். திரும்பி எதுக்காக பார்க்குறேன்? யார் நம்மளுக்கு வச்சு கொடுத்தது, அவருக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற இடத்துல சுற்றி பார்க்குறேன். அந்த இடத்துல ரூமில் அவர் யாருமே ஆள் இல்லை. அதுலேருந்து வெளியே அவரை பக்கம் வாசப்படிக்கிட்ட 3 பேர் அந்த பூக்கடையில் வேலை செய்கிறாங்க. 3 பேர்த்தையும் கேட்டேன். இப்போ ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு தெரியுங்களா, போயிட்டாருங்களா வெளியில் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, 4 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் தான் முதல் ஆள் உள்ளே போயிருக்கீங்க, சாமி கும்பிட்டீங்க, உங்களை தான் விட்டுருக்குறோம். நான் யாரையும் நாங்கள் உள்ளே விடவே இல்லை. நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்குறோம். கடை திறந்து ஜாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுட்ருக்குறோம். நான் யாருமே நான் வெளியே விடலை, உள்ளேயும் விடல. நீங்கள் தான் ஒரு ஆள் தான் கும்பிட்றீங்க, உங்களை ஒன்றி தான் விட்டுருக்குறோம் ரெகுலராக வர்றதுனால அப்படின்னாரு. நான் உடனே என்னடா இது மகிமையாக இருக்குது, என்னடா சோதனையாக இருக்குது, இப்போ யாராக இருக்கும் அப்படின்னு மனசு அப்படியே ஒரு கிளிகளுத்து போய் வெளியில் போய் பார்க்குறேன். வெளியில் போயிட்டு சுற்றி பார்க்குறேன். சுற்றி பார்க்குற வழி யாருமே இல்லை. திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்தேன். அங்கே வேற ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். அவர் மேலே நம்பிக்கை இல்லை. 4 மணிக்கு மாரி நீங்கள் வந்தீங்களா வேறு ட்ரெஸ்ஸில் என்னன்னு கேட்டேன். இல்லைப்பா, நான் இப்போ தான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னாரு. ஏப்பா அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு எதாவது செய்யணும் சுற்றி பார்க்குறேன், ஆள் எங்கேயோ போயிட்டாங்க, யாருன்னு தெரில. அதாவது வரவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஒரு பொட்டு எடுத்து வைப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க. தேங்காவோட கையில் வச்சு நீ ஆசீர்வாதம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் சுருக்கமாக,
நீ கும்பிட்ற பாபா தான் வந்துட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவர் ஃபோன் லைன் வந்ததும் அவர் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டாரு. நான் அதுக்கு போல அவர்கிட்ட ஒன்றும் நான் பேசல, வந்துட்டேன். வெளியில் வந்தேன்னா ஒரு சித்தர் மாரி ஒருத்தர் எல்லா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கோயிலுக்கு வருவார். அவர் சொல்கிற வாக்கு ஒரு 90% ஓகே, நம்பிக்கையான வாழ்க்கை, நம்புறவங்களுக்கு நம்பிக்கையான வாக்கு. என்னப்பா அவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கு அப்படின்னாரு. நான் அப்பவும் அந்த போட்டாவும் தேங்காவும் அந்த அம்மன் காலடியிலே சிவன் காலடியிலே வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம ரூமில் 2-3 நாட்டுக்காரங்க இருக்காங்க, நம்மளுக்கு சுத்தபத்தம் பத்தல, மனசு திருப்தி இல்லையங்கிற மாரி நினச்சிக்கிட்டு வந்துட்டேன். என்னப்பா அப்படின்னாரு. என்னென்ன மாரி நடந்தது எனக்கு ஒன்றும் புரியல, அதான் அப்படி திக்கு தெருமாறி போய் வந்து உக்காந்துருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் இருப்பான்னு பார்த்துட்டு, உனக்கு ஏற்கனவே 2 தடவை ரூமுக்கு ஒரு தடவை வந்தார் பாபா, நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு தடவை வந்து உடனே பாதி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாரு, திரும்பவும் இன்னைக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணதும் அவர் தான். உனக்கு இன்னும் எந்த கஷ்டமும் நீங்கி போகும், எல்லா கஷ்டமும் நீங்கும், உன்னுடைய கிரகவாட்டம் எல்லாமே கழிஞ்சிருச்சு, இனிமேல் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை காதில் கேட்டதும் என்னால் தாங்க முடியல. 2 கண்ணுலையும் தண்ணி அப்படி வருது, 2 கண்ணுலையும் தண்ணி அப்படி வருது. எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் வருது? நம்ம ஒரு சின்ன ஒரு மனுஷன், என் உடம்புல வர்ற மூச்சு எல்லாமே அவரு தான். அவரை நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் கும்பிட்டேன். யாரும் நம்மளுக்கு இந்த மேலே அருள் கொடுத்ததும் இல்லை, ஆசீர்வாதம் பண்ணதில்லை. அவரை முழுமையாக நம்பி நான் கும்பிட்டேன் பாருங்க. இந்த முழு நம்பிக்கையோடு நான் பாபாவை வண்டலூர் சைராமா பாபாவை பிடிச்சி அவர்கிட்ட பேசி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி, அவர் எனக்காக தினமும் பூஜை பண்ணும்போது தினமும் என்னுடைய பிரார்த்தனை அவர் காலடியில் வச்சார் பாருங்க. அவர் தான் வண்டலூர்லேருந்து நேராக எனக்கு வந்து நேற்று வெள்ளிக்கிழமை தரிசனம் கொடுத்துருக்காரு. அந்த மகானுக்கு நான் என்ன செய்யணும்? இனி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர் வந்து கொடுத்த தரிசனமே பெருசாச்சே. பல சித்தனோட வாக்கு சிவன் வாக்குங்கிற குரு ஆசீர்வாதம் பண்ணால் கோடி நன்மை, எல்லா கஷ்டமும் நீங்கும். இந்த நம்பிக்கையில் அப்பா வண்டலூர் சைராம்ஜி, உங்களை கையேந்தி கும்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உங்கள் காலடியிலே வந்து சரணாலயணும்னு ஆசையாக இருக்குது. என் குடும்பத்தோடு நான் என்னைக்கு உங்கள்கிட்ட வருவேன்? உங்ககிட்ட சொல்கிற எல்லா காரியமும் வெற்றியாகி வருது, எல்லா காரியமும் வெற்றி தான். நீங்களே பாபாவை அடி போட்டு நேராக எனக்கு தரிசனம் கொடுக்க வச்சுட்டீங்க. இந்த தரிசனம் வேறு யாருக்கும் கிடைச்சிருக்காரு. தயவு செய்து சொல்கிறேன், முழு நம்பிக்கையோடு கும்பிடுங்க. உட்காந்து கூப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற ஆத்மா பிரியணும், அவர்கிட்ட போயிடணும். பிரிஞ்ச ஆத்மாவை அவர் மூலயமா கொண்டாந்து உங்கள் உடம்புல செலுத்தணும். ஆனால் பாபாவோட தரிசனம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். வண்டலூர் வழித்துணை சாய்பாபாவை நம்புறவங்களுக்கு யாருமே கைவிட போகிறது கிடையாது. இது முழு நம்பிக்கையோடு இருக்கும். இவ்வளவுதான்ப்பா என்னால் சொல்ல முடியுது. பாபா சைராம்ஜி, என்னுடைய கஷ்டம் எல்லாம் உங்கள் காலடியில் வச்சேன். ஒன்றா முடிச்சுட்டு வரீங்க. எல்லா கஷ்டமும் நீங்களும் தான். நான் சொல்ல விரும்பல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் யார் பேசுறதுன்னு வெளியிலையும் சொல்ல வேண்டாம். இந்த கோரிக்கை நிறைவேறினதும் நான் உங்கள் காலடிக்கு வந்து செய்கிற அன்னைக்கு எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச சிறப்பாக அன்னதானம் பண்ணி சிறப்பான முறையில் என்னுடைய கோரிக்கை ஃபுல்லாக அவருக்கு செஞ்சு இன்னைக்கு வெளியே வரணும். இன்னும் நான் சந்தோஷமாக இருப்பேன். உங்கள் ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும்ப்பா. உங்களோட ஆசீர்வாதம் தான் வேணும். உங்கள் வேண்டுதலை என் மூலியமா நீங்கள் வேண்டுகிறீங்களே, இந்த வேண்டுதலை பாக்கியம் எல்லாம் உங்களை தான் சேரணும். நீங்கள் என்ன முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணணும். காத்திருப்பேன், காது கொடுத்து கேட்கறதுக்கு காத்திருப்பேன், கண் திறந்து பார்க்கறதுக்கு முடிச்சிருப்பேன். பா ஓம் சைராம்ஜி, ஓம் சைராம்ஜி. பாபா என்னை முழுமையாக ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஓம் சைராம்ஜி, ஓம் சைராம், ஜெய் சைராம்.